அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய 2 ராஜ கிரகங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி தாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போதுங்க அது எந்தெந்த கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குருவும் சுக்கிரனும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தாங்க இந்த பதிவு. அப்போது அந்த குருவும் சுக்கிரனும் சந்திக்கும்போது என்ன நடக்கும், எந்த மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கும், என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. இந்த பதிவில் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாங்க, குரு பகவானும் சுக்கிர பகவானும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு யோகமாக அது மாறுதுங்க. அந்த யோகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சாங்க ராஜயோகம் அப்படிங்கிறதுங்க. அப்போ இந்த பஞ்சாங்க ராஜயோகம் அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ இந்த பஞ்சாங்க ராஜயோகம் அப்படிங்கிறது எப்போ எந்த நேரத்தில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 19/10/2025 இந்த தேதியில் அதிகாலை 3:21 அந்த 3:21 72 டிகிரியில் குரு பகவான் சுக்கிர பகவானை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த பஞ்சாங்க ராஜ யோகம் அப்படிங்கிறதுங்க. அப்போது இந்த ராஜ யோகம் அப்படிங்கிறது எத்தனை ராசிக்காரர்களுக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பஞ்சாங்க ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு குறிப்பாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் பலனை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த பலனை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க. அப்போ அந்த பலனை, அந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மற்றும் லக்னக்காரர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடிங்க, இந்த பஞ்சாங்க ராஜயோகம் என்பது நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. அப்போ இந்த வரப்பிரசாதமான ஒரு நேரத்தில் நம்மளை நாம் தற்காத்து பாதுகாப்பு பண்ணி நம்மளை நாம் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டுவிட்டு போகிறதுக்கும் இந்த பஞ்சாங்க ராஜயோகம் அப்படிங்கிறது குறிப்பாக ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம், இந்த யோகம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க. அப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பஞ்சாங்க ராஜயோகம் அப்படிங்கிறது தீபாவளிக்கு முன்னாடியே அந்த 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அளவில் அமைஞ்சிருக்குதுங்க. அப்படி அமைஞ்சிருக்கும்போது இந்த ராசிக்காரர்கள், இந்த லக்னக்காரர்கள் யார் யார், எந்த ராசி, எந்த லக்னக்காரர்களுக்கு இந்த யோகம் வேலை செய்யும் அப்படின்னா முன்னாடியே நம்ம சொல்லியாச்சுங்க. என்ன சொன்னோம், முக்கியமாக ஒரு 3 ராசிக்காரர்கள் மட்டும்தான் இந்த யோகம் முழுமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குது. அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 9 ராசிக்காரர்களுக்கும்
இந்த யோகத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அப்போ அந்த மீதி இருக்கக்கூடிய 9 ராசிக்காரர்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த குரு பகவான் சுக்கிர பகவானை சந்திக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம், இந்த ஒரு தருணத்தில் முக்கியமாக அந்த 3 கிரகங்கள், அந்த 3 ராசிக்காரர்கள் மட்டும்தான் இது முழுமையான தன்னுடைய பலன்களை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க. அதனால தான் நம்ம குறிப்பாக 3 ராசி 3 லக்னக்காரர்கள் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பதிவு அந்த 3 ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே இந்த பதிவுக்கும் அந்த பலனுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ நீங்கள் அதை பற்றி பெருமளவில் யோசிக்க வேண்டியது கிடையாது. அப்போ அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்க்கணும். அப்படி நீங்கள் முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இந்த பஞ்சாங்க ராஜயோகம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலன்களை கொடுத்து உங்களை எந்த நிலையில் இருந்து எந்த ஒரு நிலைக்கு கொண்டு போய் உங்களை சேர்க்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும். அப்போ நீங்கள் இது நாள் வரையில் கஷ்டப்பட்டு பாடுபட்டு துன்பப்பட்டு துயரத்தில் இருந்த அந்த 3 ராசிக்காரர்கள், அந்த 3 லக்னக்காரர்களுடைய வாழ்க்கையில் புதுமையான ஒரு வழியில் ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் இதை சொல்லணும். அப்போ இந்த ஜாக்பாட் அடித்தா நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, கட்டாயம் நீங்கள் எல்லாமே ஒரு லைஃப் செட்டில். அப்போ அந்த ஒரு லைஃப் செட்டில் அப்படின்னு ஆகும்போது நீங்கள் எந்த மாதிரி இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை இது நாள் வரையிலும் அனுபவித்ததுக்கும் இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயத்துக்கும் அந்த ஒரு பலன்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். அந்த வித்தியாசங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டிய இந்த பதிவை நாம் பார்த்துட்ருக்குறோம். அப்போ நம்ம இந்த பதிவை பார்க்கும்போது நம்மளுடைய மனசில் தோணும், என்ன தோணும், சில விஷயங்களில் பல விதமான விஷயங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே தோணும். நம்மளோட ராசி இதில் இருக்குமா, நம்மளுடைய பஞ்சம் தீருமா, நம்மளுடைய குறை விலகுமா, நாம் இதுக்கு மேற்கொண்டு நம்ம நல்லா இருப்போமா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் அந்த 12 ராசிக்காரர்களுடைய மனநிலையிலும் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கும். அப்போ அது ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு கால தருவாயில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆறுதலையும் எந்த விதமான ஒரு பலனையும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, தாராளமாக முக்கியமாக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தை இந்த ராஜயோகம் கொடுத்த மாதிரியே மீதி இருக்கக்கூடிய அந்த 9 ராசிக்காரர்களுக்கும் அவங்களுக்கும் சில யோகங்கள் உண்டு. அந்த யோகங்களை உங்களுக்கு எந்தெந்த நேர காலகட்டத்தில் கிடைக்கும், உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான அந்த ஒரு நேர காலகட்டத்தில் கட்டாயமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேங்க. அப்போ அப்படி தெரியப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அதை அனுபவித்து தெரிஞ்சு உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடையிறதுக்கும் ஒரு வளர்ச்சியை பார்க்குறதுக்கும் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு உயர்வான நிலைக்கு வர்றதுக்கு உண்டான வழியை நீங்கள் அந்த நேர காலகட்டத்தில் தேடிக்கோங்க, அதே பயன்படுத்துங்க. அதே போல் இப்போது இந்த ராசிக்காரர்கள், இந்த 3 ராசிக்காரர்கள் அப்படின்னா அந்த 3 ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் கட்டாயமாக மாற்றம் இருக்குங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடித்து சொல்கிறேங்க, நான் நல்லா ஆராய்ஞ்சு ஆய்வு பண்ணி திட்டவட்டமாக இந்த பதிவு உங்களுக்காக போட்டு இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் என்னென்ன சாதிக்க போகிறீங்க, எதை நீங்கள் அடைய போகிறீங்க, எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்காக நான் ஆய்வு பண்ணி 100% இல்லைங்க 200% உங்களுக்கு முழுமையான ஒரு உத்தரவாக உங்களுக்கு சொல்லி உங்களை வழி நடத்துறதுக்காகவே உங்களோட வாழ்க்கையில்
சிறப்பையும் செழிப்பையும் நீங்கள் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவே இந்த பதிவு உங்களுக்காக கொண்டுகிட்டு வந்திருக்கிறேங்க. அப்போ இந்த பதிவுனால் நாம் அடையக்கூடிய பலனும் யோக பலனும் எத்தனை நாளுக்குள்ளே இது அத்தனையுமே அமையும். அப்போ அந்த டைமுக்குள்ளே நமக்கு அது கிடச்சிட்டா அதை வச்சு நாம் சாதிச்சிருவோமா இல்லை ஜெயிச்சிருவோமா அப்படின்னா, எந்த ஒரு விஷயமே தொடங்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த நேர காலகட்டம் தொடங்குவதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு அதை எடுத்துக்கிட்டு வழி நடத்துறதுக்கு உண்டான ஒரு தருணம் இதுவாக இருக்கும். அதே போல் சில செயல்பாடுகள், சில காரியங்களை எடுத்து நடத்தி அதில் பின்தங்கிய சூழ்நிலையோ அல்லது தடைப்பட்ட ஒரு சூழ்நிலையோ இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த செயல்பாடுகள் அத்தனையுமே முழுமையாக அவங்களுக்கு வெற்றியவே முடியும். இல்லைங்க, இதுக்கு மேலே தான் நான் நீங்கள் சொல்கிறத கேட்டு தாங்க ஒன்று தொடங்க போகிறேன், ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் தொடங்கலாம், அதை ஆரம்பிக்கலாம், அதை செய்யலாம். அப்போ நீங்கள் அதில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான முழுமையான ஒரு தகவலை உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நாம் எந்த செயல்களை செய்யலாம் அப்படின்னா, செயல்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா எல்லாமே எண்ணற்ற செயல்கள் இருக்குதுங்க. எண்ணில் அடங்காத செயல்கள் இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே நம்ம தொடங்க முடியுமா, எல்லாத்தையுமே நம்ம செய்ய முடியுமா, எல்லாமே நமக்கு நல்ல விதமான ஒரு பலாபலன்களை கொடுத்துருமா அப்படின்னா கொடுக்காதுங்க. குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு பலன்களையும், நமக்கு அது ஒரு அனுகிரகமாகவும் அது அமையறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையாகவும் நமக்கு அது கிடைக்குங்க. அந்த சூழ்நிலைக்கு உண்டான அந்த கிரகங்கள் நம்ம ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி செஞ்சு இந்த ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ஒரு ராசிக்காரர்களுக்கு அது பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போதுங்க, இந்த ஒரு செயல்பாடுகள் அப்படின்னா எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மூணு ராசின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் இல்லைங்களா. அப்போ அந்த ராசிகள் எந்தெந்த ராசி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முதலாவதாக அடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேச ராசிங்க. இந்த மேச ராசி அன்பர்கள், மேச ராசி லக்னக்காரர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு உண்டான ஒரு முழுமையான ஒரு ஜாக்பாட் தாங்க இது. இந்த நேரம் இந்த முழுமையான இந்த ஜாக்பாட் இந்த இடத்துல அடிக்குமா அப்படின்னா கட்டாயமாக அடிக்கும். அப்போ இந்த ஜாக்பாட் அடிக்கக்கூடியது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு பகவானும் சுக்கிர பகவானும் 72 டிகிரியில் ஒருவருக்கு ஒருவர் 72 டிகிரியில் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஜாக்பாட். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பஞ்சாங்க ராஜயோகம். இந்த பஞ்சாங்க ராஜயோகத்தை பயன்படுத்தி மேச ராசி மேச லக்னக்காரர்கள் எதை சாதிக்கலாம் அப்படின்னா, இது வரைக்கும் நான் ஒரு வீடு கட்டலைங்க, ஒரு நிலம் வாங்கலைங்க, ஒரு வாகனத்தை வாங்கலைங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேர்த்துக்குமே, இந்த மேசராசி மேச லக்னக்காரர்கள் அத்தனை பேர்த்துக்குமே கட்டாயமாக இது பலனை கொடுக்கும். அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வீடு வாங்க முடியாதவங்களுக்கும், வீடு கட்ட முடியாதவங்களுக்கும், வண்டி வாகனத்தை வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் கட்டாயமாக இந்த நேரம் இது உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். இது நாள் வரை நான் எந்த விதத்திலையுமே ஒரு பலனை அனுபவிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது நடக்கும், இது நடந்தே தீரும். அப்போ அடுத்ததாக எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
வேலை, தொழில், முக்கியமான ஒரு குடும்பம் ஒரு வளர்ச்சிக்கு வரணும், ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைங்க? தொழில். அப்போ அந்த தொழில் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போதுங்க நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு தொழில் தொடங்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நேரம் நல்லதாக இருக்கும். தொடங்கின தொழில் ஒரு தடையாகவே இருக்குதுங்க, அதில் ஒரு முன்னேற்றம் இல்லைங்க, ஒரு லாபகரமான விஷயம் அமையலைங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், செழிக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, தனியார் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்காக இருந்துட்டாலும் சரி, இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரமோஷன், பதவி உயர்வு கிடைக்குங்க. அதே இடத்துல வருமானம் வளர்ச்சிக்கு உண்டான ஊதிய உயர்வு, அதாவது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்குங்க. ரொம்ப பேர் மன யோசனையில் சிந்திச்சிட்ருக்குறேன், என்ன நினச்சிட்ருக்கேன், ரொம்ப நாள் நம்ம ஒரே இடத்துல தொழில் பண்ணிகிட்ருக்குறோங்க, இந்த இடத்துல விட்டு மாறலாமா, இல்லை இந்த தொழிலை விட்டு மாறலாமா, இல்லை நம்ம சொந்த ஊருக்கு பக்கத்தில் நமக்கு இந்த வேலை உத்தியோகம் கிடைச்சா நம்மளோட குடும்பத்தோடு நம்ம சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர், பணி இடம் மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயமாக நடக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல இந்த நேரத்தில் உறுதியாக இருக்குதுங்க. நீங்கள் தாராளமாக நம்பிக்கையோடு இருக்கலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, சமூகத்தில் சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வயசு மீறி ஒரு வயதை தாண்டி ஒரு வயதை கடந்து வந்தவங்களுக்கு இது நாள் வரைக்குங்க எங்கள் வீட்டில் என்னை யாரும் மதிக்கலைங்க, எங்கள் ஊருக்குள்ளே எங்களை யாரும் மதித்தது கிடையாதுங்க, நான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல எனக்குன்னு ஒரு மரியாதையே இல்லைங்க, எனக்கு யாருமே ஒரு மதிப்பு ஒரு மரியாதை அப்படிங்கிறது கொடுத்ததே இல்லைங்க, மற்றவங்களை நான் எந்த அளவுக்கு நான் மதிக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னை யாருமே எனக்கு ஒரு மதிப்பு மரியாதைகள் இந்த இடத்துல கொடுத்ததே இல்லைங்க, கொடுக்கலைங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வருத்தப்படக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய மேச ராசி மேச லக்னக்காரர்கள் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த நேரம் கட்டாயமாக குடும்பத்திலையும் வெளி இடத்துலையும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சமுதாயத்திலையும் சமூகத்திலையும் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, ஒரு பதவி பட்டம் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நேரம் இருக்குதுங்க உங்களுக்கு. சரிங்களா? அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கிடைக்கும் அப்படின்னா, மனசுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்ததுங்க, நான் மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிட்டுங்க, என்னோடய மனசுக்குள்ளே மன அழுத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க, என்னால் இதை வெளியில் சொல்ல முடியலைங்க, இந்த டிப்ரெஷன்லேருந்து என்னால் எப்படி வெளியில் வர முடியலைங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு இந்த ஒரு நேர காலகட்டம் அப்படிங்கிறது அந்த மன அழுத்தங்கள் குறையும், மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கவலைகள் தீரும், உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் நினச்சது அத்தனையுமே இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்காகவே இந்த பஞ்சாங்க ராஜ யோகம் அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. இதுக்கு பேர் தான் பஞ்சாங்க ராஜயோகம்னு பேர் வச்சுருக்குறாங்க. அப்போ குருவும் சுக்கிரனும் சந்திக்கக்கூடிய 12 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தை பஞ்சாங்க ராஜயோகமாக வச்சு உங்களுக்கு இந்த யோக பலன் அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. அப்போ இந்த யோக பலன்களோடு மட்டும் இத்தோடு முடிஞ்சதுங்களா, இல்லை வேறு எதுவும் இருக்கா இல்லைங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகம், தெய்வ வழிபாடுகள், தெய்வ ஆலயங்களுக்கு நீங்கள் போய் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல சிந்தனைகளோட, தீய எண்ணங்கள் இல்லாமல் கெட்ட சவகாசங்களை குறைச்சிக்கிட்டு உங்களை நல்ல ஒரு விதத்தில் வழிநடத்தி கொண்டுட்டு போகக்கூடிய
ஒரு தருணமாகவும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பஞ்சாங்க இந்த ராஜ யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குதுங்க. அப்போ இது போல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த யோக அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் தொட்டது தொடங்கும், வச்சது விளங்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்தை சாதிக்கலாம், எதிர்பார்த்து போகக்கூடிய காரியங்கள் கைகூடி வரலாம், கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை மிக விரைவில் புத்தாண்டு பலன்களோடு வந்து சந்திக்கிறேங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.